கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது 1 கொரிந்தியர் 1:2. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அழகாய் பவுல் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, ஆவியானவருடைய தயவினால் எழுதியிருக்கிறார், எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. அதாவது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை. அப்படிப்பட்ட கட்டளையிட்டிருக்கிறார். ஏன்னா நம்மை பரிசுத்தமாக்குவதற்காகவே தேவன் நம்மை அழைத்தும் இருக்கிறார். தேவ சபையில பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்குமா? அவர்களுடைய மைண்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருமா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால அவர்களுடைய சிந்தனைகள் சுத்திகரிக்கப்படும். சிந்தனை சுத்திகரிக்கப்படுவது போல இருதயமும் சுத்திகரிக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லி இருக்கிறபடி நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட் இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துடைய வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியினாலும், அதாவது பரிசுத்த ஆவி சத்திய ஆவி, இதனால் என்ன நடக்குமா? சுத்திகரிக்கப்படுவோம். ஆண்டவர் நம்மை அப்படிதான் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருக்கென்றே நிலை நிறுத்துவார். ஆமேன்.